காத்து வாழ்ந்தது அந்த காலமா அந்த காலமா மேல் நல்ல ஊரு நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்பு ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆண்கள்லாம் அங்கிட்டு போகும், பெண்கள்லாம் அங்கிட்டு போகும். அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் கொண்டாட்டியோட வந்து பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் மனைவி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்காம கொண்டாடி பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தான். அப்படிலாம் இல்லாம எல்லாம் கலந்து குடும்பமா உட்காந்துருக்கு. அந்த குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு தான் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையில் ரொம்ப சிறப்பா இருக்கு, பெருமையா இருக்கு. இப்படிதான் இருக்கு. நல்ல பிரம்மாண்டமா செலவு பண்ணியிருக்காங்க. அங்க போகையில இங்க இருக்க சீரியல் அவ்வளவு அழகா தெரியும். நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேர் கொடுக்கிற மனநிலை வரும். அப்படி பார்த்த உடனே சாமி கும்பிடுன்ற ஒரு பக்தி வரும். ஆனா இன்னைக்கெல்லாம் பக்தியில நிறைய மாறிடுச்சு. எங்க ஊர்ல ஒரு அம்மா நேற்று சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் போன் வந்துச்சு. போனை பேசிக்கிட்டே செருப்பை மாட்டிட்டு புருஷனை கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான். திரும்பி திரும்பி பார்த்து பின்னாடி நம்ம ஒருத்தன் வர்றாங்க, நின்றுச்சு. ஏய் ஏன்டா என் பின்னாடி வர்றாயிடுச்சு. அவன் சொன்னான், மேடம் நீங்க போன் பேசுற அவசரத்துல ஏன் பொண்டாட்டி செருப்பை நீங்க மாட்டிட்டீங்க, அதை கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு. இந்த அம்மா உடனே புருஷனை பார்த்து, நான் தான் செருப்பை மாட்டினேன்னு சொல்லக்கூடாதான்னு. அவன் சொன்னா, நான் உன் புருஷனே இல்லம்மா, நீ போன் பேசிட்டு என்னைய கையில பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு இருக்கான். இப்போ மனுஷ வாழ்க்கையை பாருங்க, எல்லாமே மாறிட்டான். ஒரு காலத்துல, அந்த காலத்துல கோழி கூவுச்சுன்னா விடிச்சிருச்சுன்னு எந்திரிச்சோம். இப்ப கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 2 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு அது குப்பை அடைச்சு தூக்குது. மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போறான். பெரிய பெரிய மனுஷன் பூரா வாக்கிங் போறாங்க. கை இங்க இருந்து ஈரோடு போயிட்டு வருது. என்ன இவ்வளவு வேகமா போறீங்க? போலேன்னா டாக்டர் போயிரும் சொல்லிட்டாங்க. எந்த டாக்டர் சொன்னாரு? அந்த டாக்டர் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் 120 கிலோ 6 மாசமா வாக்கிங் போறான். இது வரைக்கும் 1 கிலோ கூட குறையல. எப்படி குறையும்? இப்ப வாக்கிங் கிளம்பையில 200 ரூபாய் பாக்கெட்ல எடுத்துட்டு போறாங்க. 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, 4 போண்டா வாங்கி திங்க வேண்டியது, 5 நிமிஷம் நடக்கிறதுக்கு அவ்வளவு மிச்சம் வாங்கி திங்க வேண்டியது. அவனுக்கு எப்படி உடம்பு குறையும்? 6 மாசமா நாயை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போனா நாய் இழைச்சிச்சு. இந்த நாய் அப்படி இருக்கான். இப்ப நாயை பிடிச்சிருக்கிறான். நாய் இழைச்சிட்டப்பா நீ போயிட்டு வாப்பாங்க. வாழ்க்கை இன்னைக்கு இந்த காலத்துல எல்லாமே மாறிடுச்சு. ஒரு காலத்துல, அந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் என்னை கொண்டே 6 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராசா டீச்சரை பத்திரமா பாத்து. நான் சொன்னேன், டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து, என் ரூட்ல கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன். எங்க அம்மா போன உடனே டீச்சர் சொன்னாங்க, மகாராசா காதை தொடுப்பானாங்க. நான் பெஞ்சு மேல ஏறி டீச்சர் காதை தொடப்பேன். அப்படி தொடப்படாது, இப்படி தொட்டா 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த காலத்துல. இப்பெல்லாம் நம்ம யாரும் கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட வேண்டியது இல்லை. தெருவுக்கு தெரு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ள பிடிக்கிற வண்டி அனுப்புறான். நீ புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு அடிச்சு கலப்புறான். எந்திரா 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டி எந்திரா. ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான், ஒருத்தன் ஜோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டான், ஒருத்தன் பேண்ட மாட்டான், ஒருத்தன் சுவ மாட்டான். விடிய காலம் 7 மணிக்கே வாயில 2 இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு குத்துறான். குத்தி விட்டு வண்டியில ஏத்தி விட்டு கீழே அம்மா நண்டு சொல்லுது. நீ அம்மாவை கூட்டு ஆட்டா சொல்லு. அப்ப உள்ள இருந்து, நீ அம்மாவே இல்ல, நீ அப்பனே இல்ல, குடும்பமால என்ன ஏன்டா வண்டியில ஏத்துறீங்க? கரெக்டா அவங்களுக்கெல்லாம் பாருங்க, இதுல ஒரு டை, இதுல ஒரு பெல்ட். ஏன் தெரியுமா? காலையில 7 மணிக்கு 2 இட்லி உள்ள தள்ளுறாங்கல்ல, இது வெளியில வந்துடக்கூடாதுன்னு இதுல டை போட்டுருவாங்க. கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதுல பெல்ட் போட்டுருவாங்க. அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா இங்க ஆயம்மான்னு ஒரு அம்மா, ஆயம்மா தான். நீங்க இங்க நம்ம ஊர்ல ஏத்தி வந்தீங்கன்னா 12 ஊர் சுத்தி தான் கொண்டு ஸ்கூல்ல இறக்குவோம். இதை இறக்கணும் உடனே இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான். ஆயம்மா, ஏன்னா எதுவுமே கிடைக்காம தான் அவனை கொண்டு உள்ள விடுறாங்க. அதெல்லாம் முடிச்சு விட்டா மேடம் ஆரம்பிப்பாங்க 9:30க்கு. ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் மேம், லிசன் டு மீ. ஓகே மேம். மேம் சொல்றது நீங்க சொல்லணும். எஸ் மேம். இவன் பூரா வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஒரு காலத்துல, அந்த காலத்துல குழந்தை பிறந்து பேச ஆரம்பிச்சுச்சுன்னா தாய் பிள்ளையை தூக்கி இடுப்புல வச்சுக்குவோம். தெருவே வருவேன். எங்க அத்தை சொல்லி தொட்ட, சித்தி சொல்லி தொட்டி, சித்தப்பா சொல்லி தொட்டா. இந்த எருமாடு சிரிக்கிறீ பாருங்க. வள்ளுவன் தான் சொன்னான், குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னா. புள்ள பிறந்து பேசுறத பார்த்து ரசிடாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஏங்க நம்ம புள்ள பேசிட்டான், என்ன பண்றது? ஸ்கூல்ல கொண்டு விட்டு அங்க மிஸ் சைலன்ஸ், பேசக்கூடாது. பேச வேண்டிய வயசுல பிள்ளைய பேச விடாம பண்றோம். அப்புறம் 9ஆவதுல போய் டீச்சர் கத்தியோட நிக்கிறான். கொல்ல பெரு மாத்திட்டமா இல்லையா? வாழ்க்கை மாறிடுச்சா இல்லையா? அன்னைக்கு வாத்தியார் வர்றாருன்னா பையன் சந்தில புந்து ஓடணும். இப்ப 4 வயசு சேர்ந்து வர்றான்னா வாத்தியார் சந்தில புந்து ஓடுறாரு. எவன்ட்டையும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு. வாழ்க்கை அந்த அளவுக்கு இருக்கு சார் இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் குடிப்பான். குடிச்சவன் சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா தலையில துண்டை போட்டு ஓரமா போனான். இப்ப ஊருக்கு ஒரு ஆள் 2 ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்கு.
இப்ப சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா இந்த ஆளுங்க தலையில துண்டை போட்டு போக வேண்டியிருக்கு. இவங்க நிலையை மாட்டிடக்கூடாது, எப்ப ஏன்றைய கூட்டுவான்னு தெரியல அப்படின்னு. அப்ப வாழ்க்கை முறை எல்லாமே மாறிச்சு. இந்த மாறுற உலகத்துலதான் நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப குடும்ப உறவுகள், இன்னைக்கு குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? எங்க ஊர்ல போன மாசம் ஒரு வீட்டுல நைட்டு, பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பினான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனான், என்னன்னா அவுத்து விடுனா. திருடன் சொன்னா கத்துனா என்ன குத்து வேணும், கத்த மாட்டேன் அவுத்து விடுனா. அவுத்து விடுன்னு சொன்னா, திருட சார் நகை பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போஞ்சோன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கண்ணா. என்னமான்னு கேட்டான். ஏத்த மாதிரிதான் என் நங்கைய விட்டுருக்கு, போகும்போது அவ விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கண்ணா. அதுக்கு திருடன் சொன்னா, அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவ சொல்லித்தான் உன் வீட்டுக்கே வந்தோம்னா அவன் சொல்லியிருக்கான். அப்ப இன்னைக்கு குடும்ப உறவுகள் சொந்த ஒன்று எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா? இதையெல்லாம் பற்றி அலசி ஆராய்ச்சி பேசுவதற்காக தான் இப்ப பேச்சாளர் பெருமக்கள்லாம் வந்திருக்காங்க. உண்மையிலே நல்ல தலைப்பு. நேற்று ஒரு இனிமையான ஒரு பட்டிமன்றம் ஒண்ணு பார்த்திருப்பீங்க. இது இசையோடு கலந்த ஒரு பட்டிமன்றம். ஏன்னா அப்பப்ப இசையும் இருந்தா தான் மக்களுடைய ரசனைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு தந்தா போல இசையை சேர்த்து வச்சிருக்கோம். இதில் அந்த காலம்தான் குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறப்பாக இருந்தது என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யாரு புகழ், சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை, விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வரக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் நடித்தல் மூலமாக உலக தமிழர்களில் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஆம்பளை எழுப்பி விட லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற, நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்க. நேற்று இருந்த மீசை எங்கடா? வா இங்கேக்காக இதெல்லாம் ஆழ்ந்த வளம் பேஜில் சிக்காம இருந்தாச்சு. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் அந்த அம்மா. பழைய பாடல்கள் அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல, போயிட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் அந்த அம்மா பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியர். இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற பிள்ளை இப்படி பணம் இல்லாம சிரமப்படுதேன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் இந்த கம்பெனி நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்ற திருப்பூர் போயிருக்கு. பஸ் புஷ்பா மேம்பாலத்துல ஏறி 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு ஊத்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா அங்கேருந்து கூப்பிட்டு ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயே வந்துட்டியா தாயேன்னா ஆந்திராவுக்கு ஒண்ணு வந்தா இப்ப மிளகா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க கம்பெனிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. மஞ்சுநாதன் ஓனர் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்கே திங்க போறாங்க தெரியல. பாசத்துக்குரிய அருமை சகோதரி சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு சின்ன பொண்ணுதான் கட்டுப்படுது அம்மா அம்மாடி, உள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த காக்கும் வீசுது சாமந்தி காக்கும் அடிக்குது. சின்ன பொண்ணாடா நல்லா பாரு, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. ஏமா என்ன டைம் அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு. மருதாணி அடிக்காதம்மா, வண்டி கிரீஸ் எடுத்து அடிக்கிறது. அருமையான டீம்னு ஒருத்தம் தர்றாங்க. இல்லை இல்லை, இந்த காலம்தான் குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறப்பாக இருந்தது என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய
கணிப்பொறியியல் துறையிலே கணிப்பொறியியல் படிப்புல டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி திருவாரூர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தல சொப்பன சுந்தரி பாட்ட போறாங்க. ஏன்டா அந்த பாடு? அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அந்த அம்மா கணிப்பொறியியல் துறையில எம்இ முடிச்சவங்க. எம்இ முடிச்சதோடு மட்டும் இல்லாம தன் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக மக்கள் தொலைக்காட்சியிலே தொகுப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். சிறு சிறு பிள்ளைகளை வைத்து சின்ன சின்ன ஆசை என்ற ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு பெரிய பெரிய ஆசையெல்லாமும் இருக்கத்தான் செய்யுது. பட்டிமன்ற உலகத்துல தனக்கென ஒரு பாடி வைத்து பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சென்னை நித்திய பிரியா அவர்கள் வந்திருக்காங்க. சார் 2 கொலுசு வாங்கினா பிரயோஜனம், 3வது கொலுசு வாங்க சொல்றானே. அது வரைக்கும் கேட்டிருந்தா தான் நம்ம நல்லா இருந்திருப்பாங்க. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் உங்கள் குழுவினுடைய ஒரு பாதுகாவலாக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி டீச்சர் வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுப்பாங்க. 16 ஆண்டு காலம் ஆசிரியர் பணி. இந்த அம்மாட்ட படிச்ச பையன் தான் நம்ம பெருமையோடு நினைக்கக்கூடிய அளவுக்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக டீக்கடை வைத்திருக்கிறார். மேடம் தான் உபயம் அப்படின்னா டீக்கடையானே டம்ளர் பூரா மேடம் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏண்டானே நைட் தூக்கம் முடிச்சு பேசுறதுனால காலையில் டீ குடிக்கல டம்ளர் போட்டுருவாங்க, அப்புறம் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. புது புது செய்திகளை அப்டேட்டாக பேசக்கூடிய பேச்சாளர். நல்ல ஒரு பாடல்களை அவங்க ஒர்க் பண்ணி தான் பேசுவாங்க. கடமைக்காக பேசுகிற பேச்சாளர் இல்லை, தன் கடனை உணர்ந்து பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சித்தோடு வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க. அடியாத்தாடி சொன்னதுக்கு கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம். அவங்க புருஷே வந்தா தெரியும் உனக்கும். அந்த அம்மா புருஷன் மிலிட்டரிடா, நீவி இல்லாம மாட்டிக்கிறாங்க. ஏவுகணையெல்லாம் மட்டுமே போட்டு இருக்காங்க. இன்னொரு சந்தோஷமான செய்தி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த போர் தற்சமயம் பேச்சுவார்த்தையில் நிறைவடைந்திருக்கிறது என்ற சந்தோஷமான செய்தியையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா நம்மளுக்காக அந்த எல்லை பகுதியிலே நம்மை காப்பதற்காக கண்விழித்து காத்திருக்கிற அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கப்போம். ஏன்னா நம்ம இங்கே சந்தோஷமா இருக்கிறோம்னா அவர்கள் அங்கே கண்விழிப்பதால் தான் நாம் இங்கே கண்ணை ஏற்று தூங்க முடிகிறது. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் கீபோர்டு ஜாம்பவான் என்று சொல்லலாம். நேற்று விளாத்தி குளத்துல விட்டோம்னா இன்னைக்கு இங்கே கவுந்தம்பாடியில் உட்கார்ந்துருக்கார். அந்த அளவுக்கு சிறப்பா வாசிக்கக்கூடியவர் பாசத்துக்குரிய அருமை தம்பி. சிறு வயதிலேயே இசை ஞானம் கொண்டவர். 11 வயசுலே அவருக்கு இசை ஞானம் வந்துருச்சு. இப்ப பெற்றோர்கிட்ட போய் கேட்டாங்க, நான் இசை வாசிக்க விரும்புறேன் அப்படின்னோடனே அவங்க பெற்றோர் மறுத்துட்டாங்க. பணம் இல்லப்பா உன்னைய இசை படிக்க வைக்கிறதுன்னு. அப்புறம் அவர் சூரிய அருவியில் இருக்கக்கூடிய இசை சித்தர் திருவேங்கடம் அவர்களுடைய திருவடிகளை பற்றி அப்பா அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட காசு பெற்றோர் சாப்பிட கொடுத்த ஒரு வாழைப்பழத்தையும் இந்த சப்போட்டாயம் கொடுத்து இசை கற்று வந்திருக்கக்கூடியவர். அது போக தன்னுடைய இசை ஞானத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய பெயரே தன் பெயரோடு இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி திருவேங்கடம் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது ஞான பையன். இதான் விதி பலன் சார். எல்லாருக்கும் வாய்ச்சான், அவனுக்கு வாசிக்க முடிஞ்சா அவனுக்கு அவன் வாசிக்க முடியாது, இன்னொரு ஆளு தான் வாய்ச்சாகணும். நம்மளுக்கு ரிதம்பேடு சிக்க வந்திருக்கக்கூடியவர் ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்க நினைக்கலாம் காது வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க போல இருக்கும். 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து எப்படி வருதுன்னு பாருங்க.
நல்ல ஒரு பேட்டர் இருக்கும். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியது 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு திறமை தான் காரணம். அண்ணே உனக்கு என்ன தேவை தம்பி? இங்க வாரியா, என்ன தேவை? ஓகே ரைட். இந்த 3 நம்ம யார் சொன்னாலும் நீங்க திருகாதீங்க. மேல பிளாஸ்டிக் போட்டு கூட ஒட்டி வைங்க. ஹலோ, எனக்கும் சரியா இருக்கு. ஏன்ட்டு வய பார்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர் எனக்கு சரியா இருக்கு. ஓகே, உனக்கு என்ன வேணும்? ஏன் அப்படி பார்த்து புத்தம் முடிக்கிற? அருமையான ஆடியோ பேர் என்னன்னு? விநாயகா சவுண்ட் சர்வீஸ். அருமையா இருக்குங்க. நீங்க தான் 3 பேர் உட்காந்துருக்கீங்க. யார் ஆபரேட்டர்? நீங்க மட்டும் தான். இல்ல 3 பேர் இருந்தா ஆளுக்கு ஒரு சுவிட்சை கொடுத்து உட்காந்துருக்கீங்க. எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் கீனா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, இப்பொழுது முதல் வாரத்தை தொடங்குவதற்காக இங்க 2 பேர் இருக்காங்க, இங்க 3 பேர் இருக்காங்க. இன்னொருத்த வரணும். ஆனா இங்க 3 பேருக்கே நான் முன்னுரிமை கொடுத்து பழக்கப்பட்டவன். அதனால் இந்த காலமே என்ற அணிக்கு தலைமையேற்று பேசக்கூடிய அருமை தம்பி பேராசிரியர் அபு அவர்களுக்கு முன்பாக மஞ்சுநாதன் அவர்கள் பேசுவார். வேட்டி சேர்வன் பொறுமை சாமி பொறுமை. சரணாஞ்சரணம்
பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சத்தியாடிலாட கண்ணி இன்னைக்கு 108 சங்கிலே 108 சங்கிலே தாயே நாங்க தீர்த்தம் கொண்டு எடுத்த போற விசேஷம் போட்டது ஒரு பூமால உனக்கு தாயார் பிறப்பும் உண்டு தனித்தத்து ஆளும் உண்டு ஆனார்களும் எடுத்து தாயே சத்தியவனா கூப்பிட்டு அழைக்கிறேனே ஓடோடி மங்களம்மா மலையாள எல்லையிலே தெய்வ கண்ணி சட்டியாடிலாட கண்ணி சண்டி கொண்டு சாமண்டி வராய் பிரம்மி அருக்காணி முப்படாது மகேஸ்வரி தாயே அங்க 7 கண்ணிகளா கூட்டக்காரிகளை கொண்ட முடிய வைத்து கொண்டாட்ட போட்டு மல்லாக்கடி சமந்தம் தாயே அம்மா 1000 தீர்த்தம் கொண்டோ இன்னைக்கு நாங்க வரவச்ச வந்த தாயே நாங்க முண்டோ தீர்த்தம் கொண்டோம் அம்மாடி எட்டி வைக்கும் காய்களுக்கு இருக்கணும் சொல்லடமா மாத்தி வைக்கும் காய்களுக்கு மல்லிகைப்பூ சொல்லடமா அங்கே ஆத்துல தலைமுழுக இறக்கு வந்து நேரமணி குளத்துல தலைமுழுக அப்படி பாசம் பண்ண மண்ணு அங்கே ஆத்தரகே ஊத்தரச்சி ஊத்து தலைமுழுகி என்றதாயி சத்தி மாறி அப்பம் 18ஆம் படிக்க இருப்பேன் பழநேருமைக்கு இருப்பேன் அந்த சண்டைக்கு இருப்பேன் தொண்டிக்கு இருப்பேன் தூண்டி முள்ளு தாய்க்கு இருப்பேன் அந்த அரைக்காடி தங்க வந்தவார் சாமி என்ன வந்த கூட்டக்கடலிலே ஆடி வராங்கோ அல்லைக்கட்டுமா தாயே அல்லைக்கட்டுமா அவ கனகையல் அல்லைக்கட்டுமா அல்லைக்கட்டுமா தாயே அல்லைக்கட்டுமா அவ கனகையல் அல்லைக்கட்டுமா அல்லைக்கட்டுமா தாயே அல்லைக்கட்டுமா அவ கனகையல் அல்லைக்கட்டுமா
அல்ல